வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே பல்பொருள் அங்காடி கடை உரிமையாளர் வெட்டி கொலை. மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் சம்பவ இடத்தில் நேரடி விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோயில்பத்து பள்ளிவாசல் தெருவில் வசிப்பவர் முகமது ரபிக். 62 வயதாகும் இவர் கோயில்பத்து மெயின் ரோட்டில் பல்பொருள் விற்பனை கடை வைத்துள்ளார். இன்று இரவு முகமது ரபிக் சீர்காழி சென்று உணவு வாங்கி கொண்டு வந்து கடையை திறந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் முகமது ரபிக்கின் கழுத்தில் அரிவாளால் வெட்டியதால் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் முகமது ரபிக் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார், சீர்காழி இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன், சீர்காழி சப் இன்ஸ்பெக்டர் காயத்ரி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த முகமது ரபிக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவம் முன்பகை காரணமாக நடந்ததா அல்லது சொத்து பிரச்சனையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றன. மேலும் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு சென்றுள்ளார். முகமது ரபிக் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.